ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அபியஸ் வாச்சர் ஃபைட்டு தான். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் லார்ட் ஆஃப் த சென்ட்ரு. லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெருப்பணைக்க சொல்லி ஒரு மிஷன் பண்ணோம். அப்பயே டோர் ஓப்பன் ஆச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகேங்க, வந்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் கரெக்டாக முடித்தோம். நம்ம வந்து ஒரு ஏணி கண்டுபிடிச்சோம் மேலே போகிறதுக்கு. என்னன்னு தெரில, மேலே ஏதோ ஒரு ஏரியா இருக்குது போல். நம்ம ஃபஸ்ட்டு மேலே போவோம். எவ்வளோ பெரிய ஏணி போயிட்டே இருக்கு. ஒரு வழியாக வந்துட்டாங்க. ஓகே, இங்கே ஏதோ ஒரு வழி இருக்கு. இருங்க, அப்புறம் போவோம். சைடில் ஏதோ ஒரு வழி இருக்கு, அங்கே போவோம். இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. ஓகே, அந்த பூச்சிங்க அடிங்க அடிங்க. ட்விங்க்லிங் டைட்டனேட். சில வெப்பன் வந்து இந்த ட்விங்க்லிங் டைட்டன் வச்சு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதாவது நல்ல வெப்பன் இருந்தால் நம்ம அப்கிரேட் பண்ணிப்போம். இப்போதைக்கு எரித்தல் ஸ்ட்ரைட் ஸ்வாட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். வாங்க போவோம். இங்கே பான்ஃபயருங்க. நீங்கள் ஏதோ ஒன்று ஓனாய் படுத்துருக்கீங்க. எங்கள் பான்ஃபயரை வச்சுட்டு அப்புறம் போவோம். இங்கே பக்கத்தில் ஏதோ சோல் தெரியுது. இருங்க, அங்கே போய் பாவோம் ஏதோ வழி இருக்கான்ட்டு. நீங்கள் எதுவும் வழி இல்லைங்க. ஆனால் நம்ம இப்போ தாங்க சுற்றிட்டு வந்தோம். பாருங்களேன், எதுவும் வழியும் இல்லை. ஒருவேளை வந்து ஹிடன் டோர் மாதிரி ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, அந்த அம்பு வச்சு விட்டு பார்ப்போம். ஆமாங்க, நம்மளை ஏமாத்திருக்கானுங்க. எப்படிங்க இப்போ ஹிடன் டோர்லாம் கண்டுபிடிக்கிறது? நல்ல வேலை இந்த பக்கம் பார்க்கறதுனால தெரிஞ்சுது. இல்லைன்னா நம்ம சுற்றிக்கிட்டே இருந்திருந்தோம்னா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. எங்கே இருக்குன்னு தெரியும் இந்த டோரு. இங்கே இல்லைங்க. ஓகே, இந்த டோர்லாம் செக் பண்ணுமா போலங்க. இங்கே பாருங்க, இந்த ஆர்ச் மாதிரி இருந்தால் ஒரு வேளை வந்து நம்ம ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு வெப்பனாச்சு. இருங்க, டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஒன்றும் பெருசாக போடலங்க. ஷ்ரைன் மெட்டன்ட்டை கொடுத்தா புது ஐட்டம் கிடைக்கும்னு போட்டிருக்கு. வாங்க ஃபயர்லிங் ஷ்ரைன் போவோம். ஓகேங்க, கொடுத்தாச்சு. ஏதாவது புதுசாக ஐட்டம் வந்திருக்கான்னு பார்ப்போருங்க. எதுவும் புதுசாக வந்த மாதிரி தெரில. இருங்க, கீழே எதோ புதுசாக இருக்குது. சேஜஸ் பிக் ஹேட்டுன்னு இருக்குது. இருங்க என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது என்ன போட்டிருக்குன்னா, நம்ம கிறிஸ்டல் பேஜ் வந்து கொடணும்ல, அவனோடதுன்னு போட்டிருக்கு. இந்த கிறிஸ்டல் சேஜஸ் வந்து இந்த லோகன்னு சொல்லப்படுற ஒரு மந்திரவாதியோட சக்ஸஸர்னு போட்டிருக்கு. அதாவது வாரிசுன்னு போட்டிருக்கு. ஓகே, வேறு எதுவும் புதுசாக வரலங்க. அங்கே லைஃப் ரிங் வந்திருக்குங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பரியல் கிஃப்டில் எடுத்தோம்ல, அதாங்க. ஆல்ரெடி ஒரு ஐட்டம் இருக்குது. இது 2 ஐட்டம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் ஐட்டம் இல்லைங்க. வாங்க போ. ஓகே, இங்கே ஒரு யோனா இருக்கு, அதுக்கிட்ட போய் பார்ப்போம். ப்ரே டு ஓல்டு வுல்ஃப், ஜாயின்ட் காவனன்ட், வாட்ச் டாக்ஸ் ஆஃப் ஃபேரன். இங்கே நம்ம ஏதோ ஸ்வாட் கிராஸ்ன்னு நம்மள்ட்ட ஒரு ஐட்டம் இருக்குங்க. எங்கே எடுத்தோன்னு தெரில. ஓகே, இதெல்லாம் ஆன்லைன் ஐட்டமுங்க. நமக்கு பெருசாக யூஸ் இல்லை. நம்ம ஆஃப்லைனில் தானே ஆடுறோம். வாங்க போ. இது இன்னும் மேலே போகுதுங்க. என்ன இருக்குன்னு தெரில மேலே. இது வேறு மேலே போகும்போது ஒரு மாதிரி கிளிச்சு மாதிரி வருதுங்க. பாருங்களேன், கேரட்டை பிளர்ரியாக தெரியுது. வந்துட்டோம், வாங்க போ. இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க. ஓகேங்க, இது என்ன ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜுங்க உடஞ்சிருந்ததுல பாருங்க, உடஞ்சிருக்கு. கேட்டு மூடி இருக்கு. ஏங்க டீமனுங்க, ஏங்க அந்த ஃபயர் டீமன் ஒன்று பார்த்தாலும் அதே மாதிரியே இருக்குங்க. அது பாருங்க, சோல்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. இது ஆனால் வேற வெப்பன் வச்சிருக்கேங்க. ஐயோ, வாழை வச்சு அடிக்குதுங்க.
நல்லா ஆடிட்டு இருக்கோங்க. ஓரளவுக்கு குறைச்சாச்சு, பாதி எழுத்திக்கிட்ட குறைக்கப்போம். ஐயோ ஏதோ சாணி மாதிரி அடிக்குதுங்க வாயிலேருந்து. லாஸ்ட் ஃபைட்டில் நம்ம சி கார்டு ஹெல்ப் பண்ணார். இந்த வாட்டி நம்ம தனியாக தான் அடிக்கணும் போல். கொஞ்சம் டிலே பண்ணி அடிக்குதுங்க, கரெக்டாக உருண்டோன்னு அடிக்குது. இந்த சாணி அடிக்கும் போது எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரிலங்க. நார்மலாக அடிக்கும் போது கூட டாச் பண்ணிடலாம் போல். அவ்வளோதாங்க, முடிக்க போகிறோம். கால்கிட்டே அப்படியே அடிப்போங்க, காலுக்குள்ளே பூந்து அடிப்போம். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். ஐயோ பிடிச்சிட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏங்க பிடிச்சி தூக்கி வெளில போட்டாங்க. ஐயோ ஒரு வழியாக மேலே வந்துட்டோங்க. சோல் எடுக்க விட்றோம். இந்த வாட்டி கரெக்டாக ஆடிடணுங்க. ஐயோ ஸ்டார்டிங்கே பிடிச்சிட்டாங்க. போச்சுங்க, வெளில தூக்கி போட்டுருவாங்க, செத்துடும். ஏன் நல்லா தப்பிச்சிட்டாங்க. ஹெல்த் ஏற்றிப்போம். காலில் அடிப்போம். ஐயோ மேலே ஏறி குதிக்கிறாங்க. அந்த சாணி வச்சு அடியார் அடிக்கிறாங்க வாயிலேருந்து. ஸ்கில்லு போட்டுட்டே இருப்போம். அது எப்படி டாஷ் பண்ணுறதுன்னே தெரிலங்க. அதுக்கும் சோல் எடுத்துப்போம். ஆனால் இவனுக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட் இல்லைங்க. நம்ம அந்த ஃபயர் டீமன்லேருந்து ஒரு கோடால் வச்சு ஃபயர் எஃபெக்ட் இருந்தது. இவன் நார்மலாக தான் இருக்கான், ஈஸி தாங்க. கையெல்லாம் மட்டும் பிடிக்கக்கூடாது, மற்றபடி நம்ம ஆடிடலாம் கரெக்டாக. இல்லைனா பிரிட்ஜை விட்டு வெளில தூக்கி போட்டுறான். முடிக்க போகிறோங்க, அவ்வளோதான். சோல் ஆஃப் தி ஸ்ட்ரே டீமன். ஓகேங்க, ஸ்ட்ரே டீமன் போட்டிருக்கு. கிரேட்டாக்ஸ் இருங்க, மற்ற இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். 2-3 ஐட்டம் இருக்குது. எம்பருங்க, இது என்னன்னு தெரியலையே. இதுவும் எம்பருங்க. இதை வழி இருக்கான்னு பார்ப்போம். தாண்டா எதுவும் இல்லைங்க. பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆயிருக்கு. இருங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க, என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஸ்ட்ரே டீமன்ட்ட வந்து ஒரு சொட்டு நெருப்பு இல்லை, அது ஆனால் ஒரு காலத்தில் வந்து இந்த லாத்தரிக்கோட வாசல் காவலாளியாக இருந்ததுன்னு போட்டிருக்கு. நீங்கள் இந்த கிரேட்டாக்ஸ் ஒன்று எடுத்தோம், அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்ப்பாருங்க. வார்க்ரே தாங்க இதோட ஸ்கில்லும். 32 ஸ்ட்ரென்த்துங்க, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கேட்குறானுங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஸ்லோங்க. இழுத்து அடிக்கிறதுங்காட்டி நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. வாங்க போ. ஆக்சுவலாக அந்த டீமன் வந்து ஒரு காலத்தில் நெருப்பு இருந்திருக்குங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அணைஞ்சிருக்கு, என்னன்னு தெரில. அந்த நெருப்பு இருந்த டைமில் வந்து அது லாத்திரி கோட்டையோட வாசல் காவலனா இருந்திருக்குங்க. ஓகேங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். அவர் எதுவும் ஐட்டாமல் இருக்க மாதிரி தெரில. ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ ஒரு வழி இருக்க மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், அந்தாண்ட போகிற மாதிரி இருக்குது. எங்கேயாவது தாண்ட முடியுமான்னு பார்ப்பாருங்க. ஜம்ப் பண்ணால் அந்தாண்ட போகலான்னு நினைக்கிறேங்க. பாருங்களேன், இருக்குங்க. ஆக்சுவலாக அந்தாண்ட ஒரு வழி இருக்குது. இருங்க, தாண்ட முடியுதான்னு பார்ப்போம். தாண்ட முடியலங்க. மேலே ஏதோ காட்டுது, மேலே போய் பார்ப்போம். வருங்க, வேறு ஏதாவது வழி இருக்கான்ட்டு. ஆமாங்க, இங்கே ஏதோ உடஞ்சி வழி இருக்க மாதிரி இருக்குங்க. ஓகே, அப்படியே நேராக போகணும் போல். அவ்வளோதாங்க. ஆமாங்க, நேராக போகணுங்க.
இங்க பாருங்களேன், நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்துருக்கேன். நம்ம கரெக்டாக மிடில் இருக்கோம். இங்க பாருங்க, கடல்லாம் தெரியுது. கரெக்டாக நம்ம வந்து இப்போ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக லாத்திரிக்கில் இருந்து இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டோம். கரெக்டாக சென்டரில் இருக்கோம். அந்த பில்டிங்க்கு போகணும். போய் நம்ம வாங்க போவோம். ஏங்க ஏதோ டிராகன் செத்து கிடக்குதுங்க. உயிரோடெல்லாம் இல்லை, செத்து போய் தான் கிடக்குது. ஏங்க இதுங்க பூச்சிங்க. வாங்க அடிப்போம் அதை. ஓடிடுங்க, லாக் பண்ணி ஓடி போய் அடிச்சிடும். ஏங்க 2 இருக்குங்க. ஐயோ, ஒன்று ஓடிட போகுதுங்க. இன்னொன்று எங்கே இருக்கு? இதான் இங்கே இருக்குங்க. நல்ல லார்ஜ் டைட்டன் ஷாட் 2 கிடச்சிருக்குங்க. வெப்பன் அப்கிரேட் பண்ண யூஸ் ஆகும். லைட்னிங் ஸ்பெல்லுங்க. லைட்னிங் ஸ்பெல்லுங்க. ஃபஸ்ட்டு லைட்னிங் ஸ்பெல்லு. இது வரைக்கும் ஃபயர் ஸ்பெல் தான் இருந்தது. என்ன போட்டிருக்குன்னா, இதை யூஸ் பண்ணால் லைட்னிங் டேமேஜ் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. இது ஒரு காலத்தில் சன்லைட் வாரியர்னு சொல்லப்படுற வீரர்களால் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது டிராகன்ஸ்க்கும் முழு கவச வீரர்களுக்கும் எகென்ஸ்டாக பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த சோல் எடுப்போம் வாங்க. டிராகன் கிரஸ் ஷீல்டு. ஏங்க இது நம்ம ஷீல்டோட நல்ல ஷீல்டுங்க. பாருங்க, எல்லா டிஃபென்ஸும் அதிகமாக இருக்கு. பாருங்க, மேஜிக்கு ஃபயரு எல்லாமே ப்ளூ கட்டுதுங்க. வெயிட்டை மட்டும் கொஞ்சம் அதிகங்க. பட் ஆனால் 70 கீழே தான் இருக்கு. இதே ஷீல்டை யூஸ் பண்ணுவோங்க. பழைய ஷீல்டு வேணாம். வேறு ஏதாவது ஐட்டம் இருக்கா? இங்கே பாருங்க, டிராகன் இருக்குங்க இதில். அதனால தான் டிராகன் இருக்கிற ஷீல்டு போல். இன்னொரு பூச்சிங்க நிறையா இருக்குங்க இந்த இடத்துல. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போருங்க. ஐயோ, ஆளுங்க இருக்கானுங்க. ஐயோ, இவன் கத்துறவங்க எழுப்பி விட்ருவாங்க எல்லாத்தையும். ஹெவி ஜம்ப் தேவையில்லைங்க நமக்கு, ஆல்ரெடி இருக்கு நிறையா. கரெக்டாக இடம் வேறு கம்மியாக இருக்குங்க. ஐயோ, இவன் வேறு பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. ஸ்கில்ல போட வேண்டியதான், ஒரு வழி இல்லை. இடம் குறுக்கலாக இருக்குங்க. ஏங்க போயிட்டாங்க அவன். வாங்க போவோம் நம்ம. இந்தாண்ட ஏதாவது ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க. இந்தாண்ட தான் போகணும் போல். கீழே அந்தாண்ட ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். அந்த நடந்தோம்னால பின்னாடி. ஐயோ, 3 பேர் இருக்கானுங்க. நம்ம பார்க்கவே இல்லைங்க வரும்போது. ஐயோ, செத்துறோம் போலயே. ஹெல்த் வர இல்லைங்க, ஒன்று தான் இருக்கு. ஏதோ ட்ராப்லாம் போட்டலாங்க. பாருங்க, நடந்து வரோம். அந்த சைடு எதாவது இருக்குன்னு பார்ப்பாருங்க. ஓகே, நம்ம போகலாம். பொறுமையாக வரோம். எதுவும் இல்லைங்க, முட்டு சந்து தான். ஏங்க இதுங்க, நம்ம இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தோம்ல, நம்ம இருந்தான்ல. ஓகே, இது 100 செட்டில்மெண்ட்லேருந்து இந்த லாத்திரி கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜுங்க. ஏதோ காரணத்துக்காக உடஞ்சிருக்கு. டிராகன்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஒரு டீமன் வேறு இருந்திருக்கு. அந்த டீமன் வந்து பாதுகாவலான்னு சொல்கிறாங்க இந்த லாத்திரி கோட்டையோட. எப்படி வந்து டீமன்ஸ் வந்து இந்த லாத்திரி கோட்டைக்கு வந்ததுன்னு தெரிலங்க. இங்கே வாங்க போவோம். வந்த வழியிலே போயிடும் வாங்க. ஏங்க வந்த வழியில் போக முடியாதுங்க. ஐயோ, எப்படி போகிறது? மேலே ஏறி தான் அந்தாண்ட போகணுமா? மேலே எதுவும் வழி இல்லைங்க. மேலே இருந்து வந்து செத்துருவோங்க. பாருங்களேன், எதுவும் வழி இருக்க மாதிரி தெரிலங்க. இருங்க, எம்பர் யூஸ் பண்ணிப்போம். ஹெல்த் வர சுத்தமால. ஏங்க அந்த ஹோம் வார்டு பேர்ன்னு ஒன்று நமக்கு கிடச்சிதுங்க. இருங்க, அது யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி வீட்டுக்கு போயிடுவோம். தெரில. ஐயோ ஐயோ, சாவலைங்க, நல்லவில்லைங்க. ஐயோ, ஹெல்த்து பாருங்க சுத்தமாக இல்லை. 5% தான் இருக்கும். ஏங்க ஆக்சுவலாக ஓகே கொடுக்கறதுக்கு மவுஸ் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிட்டேங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அட்டாக் பண்ணி கீழே வந்துட்டான்.
ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எதுவும் இல்லைங்க. நம்ம வந்து இப்போ அந்த பேரன் கீப் பான் ஃபயர் இருக்குல்ல, டோருக்கு முன்னாடி அங்கே போயிடுவோம். ஓகேங்க, வந்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த டோரை தாண்டி போக வேண்டியதாங்க. ஆக்சுவலாக அது பாஸ் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பில்டிங் வேறு இதுக்கு பின்னாடி கட் சீனில் காட்டினானுங்க, அங்கே தான் போகணும் போல் நம்ம. இங்கே பாருங்கள், ஏதோ ஸ்வாடாக கிடக்குது. 2 வழி போகுதுங்க. கீழே ஏதோ சோல் இருக்குங்க, வாங்க அதை போய் எடுப்போம். டிரைவிங் ஸ்டோன். ஏங்க இவனுங்க இந்த காக்காவை அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவானுங்களா அவனுங்க? பாருங்க நிறைய பேர் இருக்கானுங்க. ஐயோ மேலே ஒருத்தர் இருக்கானுங்க. ஏங்க இவன் கத்துனா எல்லாரும் எழுப்பி விட்ருவாங்க. ஃபஸ்ட்டு அவனை போட்டுருவோம். நம்மளை பார்க்கலங்க, பின்னாடி போயிடுச்சிடும். ஐயோ கீழே வந்துட்டான். எந்திரிச்சிட போகிறானுங்க எல்லாரும். ஐயோ கத்த போகிறாங்க. போட்டு தெளிச்சு. ஏன் அவனும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலைங்க. எல்லாருக்கும் பேக் ஸ்டாப் போட்டுற வேண்டியதான். ஓகே, இதுக்கப்புறம் தாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறானுங்க. ஒவ்வொருத்தனை போட்டு தெளிப்போம். அவ்வளோதாங்க, வேற யாரும் இருக்க மாதிரி தெரில. வாங்க போவோம். மேலே ஒரு வழி போகுது. ஏன் இந்தாண்ட பாருங்க, அந்த லிசார்டு பல்லிங்க. இந்தாண்டு ஒரு வழி இருக்கா? இல்லைங்க, எதுவும் ஐட்டம் இருக்க மாதிரி தெரில. வாங்க போவோம். எதுவும் ஐட்டம் இல்லைங்க. இந்தாண்டு இது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ மாட்டிட்டோங்க. எதுவும் இல்லைங்க. அவ்வளோதாங்க, எதுவும் ஐட்டம் இல்லைங்க. வாங்க போவோம். ஏங்க என்னங்க அவங்களே அடிச்சுக்கிறாங்க? ஏங்க இவனுங்க ஒருத்தன் வந்து நம்மளை அடித்தான் தெரியுமா? கையில் கூட வந்து ஒரு ரெட் கலரில் இருந்தது. நம்ம இந்த நம்பர் வந்துட்டான். செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஹெல்த் ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான். கிராக்டு ரெட் ஐ ஆர்பு. இது ஆன்லைன் ஐட்டமுங்க. இது ஒரு வழி இருக்குங்க. இருங்க, அவனை போய் முடிச்சுட்டு வரும். எதுக்கு இவனுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்கன்னு தெரிலங்க. இவனுங்க வேறு குரூப், அவனுங்க வேறு குரூப் போலங்க. இருங்க, அவன் அடிக்கிட்டான். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இவனே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா. நமக்கு பாருங்க ஃப்ரீ சோல் தான். நம்ம போய் தாளமாக அவனை அடிச்சு ஹெல்த்தை வர குறைக்கணும். இருங்க, அவன் பாட்டுக்கு அங்கே அடிக்கிட்டோம். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். நம்ம இவன் அடிப்போம். பாய்சன் போடுறவங்க. வாங்க, இந்தாண்ட ஒரு வழி இருந்ததில்ல, நம்ம அங்கே போவோம். அவன் வரலங்க, அவன் பாட்டுக்கு அங்கே போயிட்டான். பான்ஃபயருங்க, பரவாயில்லைங்க. நம்ம முன்னாடி எனிமி வேறு இருக்கானுங்க. இந்த பாய்சன் துப்போலாம் அவங்க. வாங்க போ. இங்கே 2 பேர் இருக்கானுங்க. பேக் ஸ்டாப் பண்ணும். ஐயோ கேமரா மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. ஐயோ நமக்கு பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவன். ஐயோ 2 பேர் வந்துட்டானுங்க, ஓடிடும். ஹெல்த் வர பாதி தாங்க இருக்கு. ஹீல் பண்ணிப்போம். அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க.
ஒவ்வொருத்தனும் அந்த ஈஸி தாங்க. 2-3 பேர் வந்துட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒவ்வொருத்தனையும் இழுத்து இழுத்து அடிக்க வேண்டியதான். ஏங்க அந்த கிறிஸ்டல் லிசர்டுங்க அந்த கேட்டுக்கு இந்தாண்ட இருந்ததுல. ஓகே, நம்ம அப்படியே சுற்றி வந்திருக்கோம் போல. நம்ம வேரன் கீப்பில் தாங்க இருக்கோம். என்ன ஒன்றுமே ஆகலைங்க. 13 டேமேஜ். ஏன் இது இந்த கேப்பில் எப்படிங்க அடிக்கிறது? உருண்டுலாம் வந்து எப்படிங்க ஓடுறது? இந்த கிறிஸ்டல் லிசார்டு என்ன பண்ணுதுன்னு தெரியலங்க இங்கே. ஆனால் டேமேஜ் பயங்கரமாக ஆகுதுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ அந்த ஈஸி தாங்க. ஹெல்த் வர பயங்கர வேகமாக குறையுது அதுக்கு. அவ்வளோதாங்க முடிக்க போகிறோம். டைட்டனைட் ஸ்கேல். இந்த டைட்டனைட் ஸ்கேல் இருக்க மாதிரி எந்த பொண்ணுமே நமக்கு கிடைக்கலங்க. பாருங்க 3 இருக்கு. 3 வித்தியாசமான வெப்பனுக்கு போல. இருங்க இந்த கேட்டை திறப்போம். ஏங்க இது ஒரு ஐட்டம் இருக்குங்க. கிரேட் மேஜிக் வெப்பன். என்னன்னு பார்ப்பாருங்க. 15 இன்டெலிஜென்ஸ் வேணும்னு போட்டிருக்குங்க. ஓகேங்க, என்ன போட்டிருக்குன்னா இது வந்து நம்ம ஃபயர் அப்ளை பண்ணுறோம்ல, அது மாதிரி இது யூஸ் பண்ணால் மேஜிக் அப்ளை ஆகிடும் போல் வெப்பனில். இது வந்து ஆர்மர் நைட்டுக்கு எகெயின்ஸ்டாக நல்லா யூஸ் ஆகும்னு போட்டிருக்கு. கேட்டு திறந்துச்சுங்க. ஆமாங்க, ரோட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, ஏன் இவங்க கண்ணாபுரம் நடிப்பான். ஓடிடுவாங்க. எனக்கு பேக் ஷாப் பண்ண முடியலங்க. இந்த முதுகில் ஏதோ கட்டமாக அடிச்சிருந்தா நமக்கு வந்து பேக் ஷாப் பண்ண முடியலங்க. நம்ம இந்த 100 செட்டில்மெண்ட்டில் கூட ஒருத்தன் வந்து ஒரு பானை மாதிரி எடுத்து வந்தால, அவன் இதுலேயும் பேக் ஸ்டாப் பண்ண முடியலங்க. எம்பர். ஓகேங்க, நம்ம ஹோம் வார்ட் பர்ன் யூஸ் பண்ணி ஷ்ரைன் போயிடுவாங்க. நிறைய சோல்ஸ் இருக்கு. வந்துட்டாங்க. ஏங்க புதுசாக யாரும் உட்காந்துருக்காங்க. இருங்க அவங்கள்ட்ட போய் பேசுவோம். ஓகேங்க, என்ன சொல்கிறான்னா இவன் நம்மளை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப இலகிய மனசுன்னு சொல்கிறா. நானும் உங்களை மாதிரி தான். நான் வந்து என்னோட சைனை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. உங்கள் பயணத்தில் நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள் வரும்போது நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா நான் வந்து ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்கிறா. ஓகேங்க, நம்ம இந்த சோல் எடுத்தோம்ல ஸ்ட்ரே டீமனோடது, அதை கொடுத்து என்ன வருது ஏட்டன்னு பார்ப்போம். ஓகேங்க, இது வந்து ஸ்பெல்லுங்க. இது வந்து அந்த வாயிலேருந்து துப்புச்சுல அதுங்க. ஏங்க ஏதோ ரிங்குங்க. ஹேவல்ஸ் ரிங். மேக்ஸிமம் லோடு இன்க்ரீஸ் பண்ணணும்னு போட்டிருக்குங்க. அதை வாங்கி இப்போ அவங்க தேவைப்படும். ஏன்னா நம்ம வைட்டாலிட்டியில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலங்க. அதனால நம்ம இந்த ரிங்கு போட்டாலே போதும். நமக்கு வேற 2 ரிங்கு வேஸ்ட்டாக தான் இருக்குது. இருங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா இந்த ரிங்கு வந்து ஹேவல் த ராக்குன்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அவனோட பேரை வந்து இந்த ரிங்குக்கு வச்சிருக்காங்க. அவன் யாருன்னா முதல் அரசன்னு சொல்லப்படுற குவென் அவனோட ஒன்றா இருந்து சண்டை போட்டாங்கன்னு போட்டிருக்கு. நீங்கள் இந்த ரிங்கை எக்யூப் பண்ணிப்போங்க. நம்மள்ட்ட 2 ரிங்கு வேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த ப்ளூ டேஸ்டோன் ரிங்கும் இந்த ஃப்ளின்ஸ் ரிங்கும் வேஸ்ட்டு தாங்க. நமக்கு தேவையில்லை. இதில் அந்த ஃப்ளின்ஸ் ரிங்கை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹேவல்ஸ் ரிங்கை போட்டுப்போம். இங்கே பாருங்கள் 59 வந்துருச்சு. 66லேருந்து 59% வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது வெப்பன் எக்யூப் பண்ணால் கூட நமக்கு வந்து வெயிட்டு கம்மியாக தாங்க இருக்கும். 70க்கு கீழே இருக்கணுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஓகேங்க, லெவலப் பண்ணிப்போம். ஆமாங்க, எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. என்டியூரன்ஸ் தாங்க போகிறேன். ஸ்டாமினா தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 15 வந்தாச்சுங்க. ஒரு 25 போகலான்னு இருக்கேன். கண்டினியூஸாக அப்போ தாங்க அடிச்சுட்டே இருப்போம்.
வாங்க போம். வெப்பன் அப்கிரேட் பண்ணிப்பாங்க. அந்த லார்ஜ் டைட்டனேட் ஷார்ட் எடுத்தோம்ல, அதை வச்சு வெப்பன் அப்கிரேட் பண்ணிப்பாங்க. வாங்க. Just good. What need? ரீஇன்ஃபோர்ஸ் வெப்பன் 130 260 டேமேஜுங்க. இந்த ட்விங்கிள் டைட்டனைட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க கிடைக்குது. அதனால் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணான்னு விட்றேன். ஏன்னா வேறு எதாவது நல்ல வெப்பன் இருந்தால் அதுக்கு திடீர்னு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ண முடியாதுங்க நம்மளால். அதனால் இந்த ட்விங்கிள் டைட்டனைட் வச்சு இந்த அப்கிரேட் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா வச்சுருப்போம், தேவைப்பட்ட யூஸ் பண்ணிப்போம்னு வச்சுக்கலான் இருக்கேன். அவ்வளோதாங்க. நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் ட்விங்கிள் டைட்டனைட் தாங்க கேட்குறான். ஆனால் இந்த ஃபிசிக்கல் டேமேஜ் ஏற்றலைங்க, ஸ்டெபிலிட்டி மட்டும் ஏற்றுது. நான் என்ன நினச்சேன், இந்த கிராஸ் கிரஷ் ஷீல்டு வந்து ஸ்டாமினா பூஸ்ட் பண்ணுதில்ல, அதில் வந்து அப்கிரேட் பண்ணால் ஒரு வேளை ஃபிசிக்கல் வந்து 100% போகும்னு நினச்சேன். பட் ஆனால் போகல. வாங்க போ. வாங்க நம்ம போய் யோலில் பார்த்துட்டு வரோம். அவன்கிட்ட வந்து இந்த ஸ்பெல் புக்கு வேறு நம்மள்ட்ட இருக்குங்க, ஸ்க்ரோல். அதை கொடுத்து அதை மேஜிக் மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். இருங்க. ட்ரா ட்ரூ ஸ்ட்ரென்த்துங்க திருப்பி வந்திருக்கு. என்டூரன்ஸை போட்டு போங்க. ஏங்க திருப்பி காட்டுதுங்க, திருப்பி பண்ணலாமான்னு பார்ப்பாருங்க. ஆமாங்க பண்ண முடியுதுங்க. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி பண்ண முடியலையேங்க. என்ன இது கான்செப்ட்னு எனக்கு புரியல. என்ன லாஜிக்கில் வந்து நம்ம போயிடுச்சுங்க இப்போ. ஏங்க இவன்ட்ட வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரோலை கொடுக்க முடியலங்க, ஏன்னு தெரில. இவனுக்கு தெரிஞ்சது மட்டும் தான் சொல்லி தருவான் போல, ஸ்க்ரோல் வச்சு சொல்லி தர மாட்டேங்கிறான். சரி அப்போ தேவலைங்க, போவான் வாங்க. இந்த ஸ்க்ரோலை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரிலங்க. பாருங்க 2 ஸ்க்ரோல் இருக்கு, இது யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரில. டார்க் சிஜில் பாருங்க 4 வந்துருச்சுங்க. ஏதோ கர்ஸு, ஆனால் என்ன பண்ணுவோன்னு தெரிலங்க. நம்ம வேறு லெவலில் போய் வந்துட்டா ஃப்ரீயாக பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே ஒரு வழியாக வந்துட்டோங்க. இந்த பக்கம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லைங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போனோம். ஒரு பில்டிங் காட்டுச்சுல அந்த கட் சீனில், அங்கே தான் போனோம் நம்ம. அந்த 2 பேர் வந்தானுங்க. எங்கெங்க ஆளை காணோம்? இருங்க, இங்கே ஒருத்தன் பாய்சன் விட்டுட்டு இருந்தான், அவங்கன்னு தெரில. இந்த வரானுங்க, எங்கே இருந்து வரானுங்கன்னு தெரிலங்க. அந்த பக்கம் எதுவும் வழியே இல்லைங்க. நம்ம எதுவும் பண்ணலன்னா நேராக போய் அவங்கள தான் அடிப்பானுங்க போல. இருங்க, ஒருத்தனை மட்டும் இழுக்க முடியுதுன்னு பார்ப்போம். அது ரெட் கலரில் போடுறான், என்னான்னு தெரிலங்க. ஷீல்டு போலங்க அது. அந்தளவுக்கு இல்லைங்க, பார்த்து ஆடிட்டா போதும். டார்க் லெக்கிங்ஸ், ஏதோ ஒரு பேண்ட்டு கிடச்சிருக்குங்க. இருங்க பார்ப்போம் என்னான்ட்டு. எல்லாம் ரெட்டில் தாங்க காட்டுது. அதாவது நம்ம வச்சுருக்கிறது வந்து நல்லா இருக்குன்னு போட்டிருக்கு. நம்மளுது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து இந்த பாருங்களேன், மேஜிக் ஃபயர் டேமேஜ்லாம் சில பேண்ட் வந்து நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம தேவைப்பட்டால் பேண்ட்டை மாற்றிக்கலாங்க. இப்போதைக்கு ஃபிசிக்கலாக தான் எல்லோரும் அடிக்கிறானுங்க, எதுவும் தேவையில்ல. ஏங்க அவனை கொண்டுட்டானுங்க, பாருங்க செத்து கிடக்குறான். பாய்சன் ஒரு வேஸ்ட்டு தாங்க, நேராக போய் அடிப்போம். இருங்க, இவன்ட்ட என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கிராக்டு ரெட் ஐஆர்பு தாங்க கிடைக்குது. இது வந்து ஆன்லைன் ஐட்டங்க மேம், தேவையில்ல. இந்த பக்கம் எதுவும் ஐட்டம் இல்லைங்க, அந்த சைடு போய் பார்ப்போம். பேக் ஸ்டாப் தாங்க இவனுக்கு. ஆனால் சில வாட்டி பேக் ஸ்டாப் வந்து பண்ண முடியலங்க, ஒருவேளை கரெக்டான ஆங்கிள் நிற்கணும் போல். இந்த ஐட்டம் இருக்கா அந்தாண்ட?
இங்கே ஏதோ ஐட்டம் தெரியுதுங்க. பிளாக் பக் பில்லட். இங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. எனக்கு பாம்பை போடுவோம் இங்கேருந்து. பயங்கர டேமேஜ் விழுதுங்க. இவனுங்களாம் ஃபயர் டேமேஜ்க்கு வீக்குங்க இவனுங்க. அதான் ஃபயர் டேமேஜ் போட்டால் பயங்கர டேமேஜ் விழுது இவனுங்களுக்கு. டைட்டினேட் ஷார்டு தேவையில்லைங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட் டைட்டினேட் ஷார்டு தான் நமக்கு வேணும். ஓகேங்க, திறப்போம். ஆனால் ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. யாரோ அடிச்சுக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. எங்க பாஸ் ஃபைட்டு தாங்க. போவோம். ஏங்க என்னங்க அப்படியே ஸ்லைட் பண்ணி வரான். பேக் ஸ்டெப். ஹெல்த் என்ன அது பெருசாக இல்லைங்க அவனுக்கு. ஈஸி தான் போல. ஏங்க இன்னொருத்த வந்துட்டாங்க. ஏன் 2 பேர் எப்படிங்க அடிக்கிறது? ஓடிடுவோங்க. ஐயோ அது வழி இல்லைங்க. எப்படிங்க 2 பேர் அடிக்கிறது? ஓடுறா ஓடுறா. ரெண்டு பேர் அடிக்கணும் போலங்க. பாஸ் ஃபைட் அப்போ ரொம்ப கஷ்டங்க. பாருங்க அடிக்க விட மாட்டேங்கிறான். ஏங்க அங்கே ஒன்று அடிக்கிறாங்க. என்ன கான்செப்ட்னு புரியலையே. இவனை அடிச்சா வந்து இவனுக்கு தனி ஹெல்த் பாருங்க, அது குறையவே இல்லை. இவன் தாங்க பாஸ். அப்போ ஒரிஜினல் பாஸ். இப்போ அவனுங்களாம் சும்மா ஹெல்ப் பண்ணுறவனுங்க போல. ஆனால் இவன் போய் அவனே அடிச்சிட்டு இருந்தாங்க. அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ 2 பேர் வந்துட்டாங்க திருப்பியும். இன்னொருத்த வந்துட்டாங்க. ஆனால் அவன் வந்து அவனை அடிக்கிறான், இவன் வந்து நம்மள அடிக்கிறான். ஏங்க அந்த கண்ணு ரெட் கலரில் இருக்குங்க அவனுக்கு. ஓகே, கண்ணு ரெட் கலரில் இருந்தால் ஒரு மாதிரி ஏதோ மாறிட்டான் போல. அதனால அவனை வந்து அவனுங்களே அடிக்கிறான். ஓகேங்க, அவ்வளோதாங்க, முடிய போகுது. ஒரு அடி தான் முடிஞ்சிருச்சுங்க. அந்தளவுக்கு இல்லைங்க, சும்மா வேஸ்ட்டு தான். இவ்வளோ பேர் செத்து கிடக்குறான். ஏங்க முடியலங்க. ஏதோ கட்சின்னு வந்தது, எல்லாரோட ரத்தமும் வருது. ஏங்க செகண்ட் ஃபேஸ் போலங்க. எல்லாரோட பவரும் இவனுக்கு கொடுத்துறானுங்க. ஐயோ ஃபயர் டேமேஜ் வந்துருச்சுங்க இவனுக்கு. வெப்பனில் பாருங்க நெருப்பு எரியுது. சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுவாங்க அவன். ஏன் டாஷ் பண்ணிட்டாங்க. ஐயோ
ஐயோ டேய் இருடா. ஏங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. ஏங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கான். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஃபயர் டேமேஜ் வருங்க. ரேஞ்சை பாருங்கள், நவரவே முடியாது போலங்க. எங்கே போனாலும் அடி விழுறான். ஐயோ இப்படி இருந்தால் எப்படிங்க அடிக்கிறது? கிட்டே போட மாட்டேங்கிறாங்க. ஹெல்த் வர இல்லை, 2 தாங்க. ஐயோ செத்துட்டாங்க. எப்படிங்க அடிக்கிறது? இந்த செகண்ட் ஃபேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த வாட்டி ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடலாங்க. எவனையும் அடிக்க தேவையில்ல, டேரெக்டாக ஓடிடுவோம் பாஸ் ரூமுக்கு. இவனுக்கு பாட்டுக்கு எதாவது பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஓகே, ஒரு வழியாக வந்துட்டாங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கரெக்டாக பார்த்துட்டாங்க எப்படி அடிக்கணும்ன்ட்டு. அந்த ரெட் கலர் வந்து யார் வேணாலும் அடிப்பான் போல. இவனுங்க 2 பேர் வரும்போது நம்ம ஓடிடணுங்க. ஓடிடுவோம், இன்னொருத்த எந்திரிக்கிட்டோம். எந்திரா வந்து என்னை காப்பாத்துறா. எங்கங்க அவன்? அதை எந்திரிச்சிட்டாங்க. நம்ம நவந்துக்கணும். இப்போ போய் அவன் கிளியராக அடிச்சு போனாங்க. நம்ம ஒருத்தனை மட்டும் இப்போ அடித்தா போதும். இவன் வந்து டூப்ளிகேட்டுங்க. ஏன் பாருங்க, இவன் அடித்தா ஒன்றுமே ஆக முடியுது. ஓகே, அவனுங்க அடிச்சுக்கிறானுங்க. அதுதாங்க, பாதி குறைஞ்சிருச்சு அவனுக்கு. ஈஸி தான். செகண்ட் ஃபேஸுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் அதிகமாக தேவைப்படுதுங்க. அதனால் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாமல் கரெக்டாக அடித்தாடும். ஐயோ இருங்க, ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குங்க. ஐயோ திருப்பி எந்திரிச்சிட்டானுங்க. ஐயோ ஹெல்த்து போகிறது தெரியாமல் பாம்பை போட்டேங்க. ஐயோ சாவ போகிறாங்க. கடுப்பேற்றுறானுங்க. கேப் விடவே மாட்டேங்கிறான். டக்கு டக்குன்னு ஓடி வந்துடுறான். ஹெல்த் யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறான். அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சுது. இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்துக்கிட்டோங்க எப்படி கரெக்டாக ஆடும் வருங்க. ஓரளவுக்கு பார்த்துக்குறோம். லாஸ்ட் டைமே எப்படி அடிக்கிறான்ட்டு கொஞ்சம் நவந்து ஆடணும். டேய் கொஞ்சமாவது எதோ ஹீல் பண்ண விட்றா. போட்டுக்கிட்டே இருக்காங்க லாங் ரேஞ்ச் ஸ்பெல்ல. இந்த வெப்பன் அந்தளவுக்கு வேலைக்கு ஆகலைங்க. டேமேஜ் எவ்வளோ மாட்டேங்குது. எனக்கு சுத்தமாக டேமேஜ் எவ்வளோ இல்லை செகண்ட் ஃபேஸில். இந்த காம்போ போடும் போது சத்தியமாக அடி வாங்கிடுறாங்க கண்டிப்பாக. ஒரு அடி அது. ஒருவேளை நம்ம ஃபயர் வெப்பன் வச்சுருக்கறதுனால இவனுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குதுங்க. இவன் செகண்ட் ஃபேஸில் பாருங்கள் அடி எவ்வளோ மாட்டேங்குது. நம்ம வெப்பனை மாற்றணும் போல் பாஸ் ஃபைட்டுக்கு. ஹெல்த்தர் காலிங்க சுத்தமாக செத்துட்டோங்க. இருங்க, இந்த வாட்டி எம்பர் யூஸ் பண்ணிப்போங்க, கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிப்போம். லாஸ்ட் டைம் மறந்துட்டேங்க யூஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிப்போம். வெப்பனு அந்த ஃபயர் டேமேஜ் இருக்கனால விழ மாட்டேங்குதுங்க. பேசாமல் இந்த ஐஸ் வெப்பன் யூஸ் பண்ணி பார்ப்போம்.
அந்த ஐஸ் எஃபெக்ட் வந்து இந்த ஃபயர் எஃபெக்ட்டுக்கு எகென்ஸ்டாக நல்லா யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இவங்களை அடிக்க வேணாம் தேவையில்லாம. வாங்க போயிடும். இருங்க அவன் போட்டோம். போங்கடா டக்குன்னு வாங்க ஓடிடுவோம். ஏங்க எது சமன் காட்டுதுங்க, ஏதோ ஒரு பாருங்க சைன் காட்டுது. இருங்க என்னன்னு பார்ப்போம். ஐயோ பாய்சன் ஆகிட்டோம். ஏதோ சமன் சைனுங்க. லாஸ்ட் டைம் நம்ம இந்த ஈகான் சமன் பண்ணல இந்த கிறிஸ்டல் ஷேஜ் ஃபைட்டில், அதே மாதிரி காட்டுதுங்க. இவனை நம்ம பார்க்கவே இல்லைங்க, புதுசாக காட்டுதுங்க. இவன் யாருன்னு கூட நமக்கு தெரில, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். வாங்க இந்த வாட்டி ஹெல்ப் வச்சு போடும். எங்க அவன் ஆளை காணோம். ஏதோ காட்டுதுங்க. இந்த அப்போ நான் அதோட மோசமாக இருக்கீங்க, சுத்தமாக குறையிறமே. ஆமாங்க இங்கே பாருங்கள், அந்த ஃப்ராஸ்ட் எஃபெக்ட் ப்ராக்கணுன்னே ஒரு ஹெல்த்து டக்குன்னு குறையுது. வந்துட்டாங்க. அட்ரா நீ அட்ரா, நானும் அடிக்கிறேன்டா. டக்குன்னு முடிப்பான் அவனை. ஐயோ அவனுக்கு அதுங்காட்டி பாதி ஹெல்த்து குறைஞ்சிச்சுங்க. ஏங்க அவன் இருந்தால் தாங்க நம்ம இந்த இதை தாண்டி. ஐயோ நம்மள அடிக்கிறாங்க. டேய் நீங்கள் குள்ளார அடிச்சிக்கிங்கடா, என்ன அடிக்காதீங்கடா. ஓகே அடிச்சிட்டானுங்க. எவன் கிட்ட இருப்பானா அவன் அடிப்பான் போலங்க. அவன் அந்த ரெட் கலர் ஐ வச்சிருக்கவன் கடுப்பு ஏற்றுறான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண விட்றா. ஐயோ நம்மளால் சாக போகிறான், அதுங்காட்டி நம்ம ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாற்றணுங்க. ஒரு அடிடா, அவ்வளோதாங்க. இங்கே ஒரிஜினலுங்க இதான் இங்கே இருக்கான். இல்லைங்க இவனும் டூப்ளிகேட்டுங்க. நம்மளால் ஹீல் பண்ணிட்டாங்க. நம்மளால் ஏதோ ஹீலிங் இது வச்சுருக்கான் போல், நம்மள மாதிரி எஸ்டஸ் ப்ளஸ்க்கு இதை யூஸ் பண்ணிட்டான். அவ்வளோதாங்க ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சுது. செகண்ட் ஃபேஸ் வந்து ஆக்சுவலாக அந்த சம்மோன் வச்சு தாங்க நம்ம ஓட்டணும். அவனை அடிவாங்க விட்டு நம்ம வந்து பின்னாடி இருந்து அடிக்க வேண்டியதான், ஒரு வழியே இல்லை. ஐயோ ஓடிட்டே இருக்காங்க. இப்பா ஏங்க அடிக்கவே முடியலங்க, இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டே இருக்காங்க. ஏங்க அவன் அம்புலாம் விடுறாங்க. நம்ம வந்து மெயின் கேரக்டர் இல்லைங்க, நான் பக்கத்தில் இருக்கான்ல சம்மன், அவன் தாங்க மெயின் கேரக்டரு. நம்ம வந்து சப்போர்ட் தான் பண்ணுறோம். அவனே அடித்து கொண்டுறோம், நம்ம அவனை சாவ விடாமல் பார்த்துட்டா மட்டும் போதும். ஐயோ செத்துற போகிறாங்க, நம்ம ஹெல்த் வரல. நம்ம அந்த ஐஸ் எஃபெக்டை வந்து அவ்வளோதாங்க பாருங்க, ஹெல்த்து டக்குன்னு குறைஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க முடிய போகுதுங்க. முடிச்சிட்டாங்க பாருங்க, அவன் தான் முடிச்சான் அம்பூட்டு. லார்ட் ஆஃப் த சிண்டர் ஃபாலன். ஓகேங்க நம்ம ஃபஸ்ட்டு லார்ட் ஆஃப் த சிண்டருங்க. எங்கேங்க அவன் போயிட்டாங்க அந்த கெஸ்டர் போடுறதுங்காட்டி. வாங்க போவோம். ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.